என்னுடைய சகோதரி சில்வியா விட்டவங்க கடந்த மே மாதம் 7ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. எதிர்பாராத ஒரு மரணம். கர்த்தர் திடீரென்று எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் அதை தாங்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஏன்னா நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன். நான், என்னுடைய மனைவி மற்றும் மருமகன், சின்ன பேரப்பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, 5 வயசு 1 வயசு பிள்ளைங்க, எல்லாருமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கிடந்தோம். ஆனால் வர முடியாத சூழ்நிலை. கடைசியாக ஒரு தடவை கூட என் சகோதரியை பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்களை ஒரு நாள் போய் பார்ப்போன்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் என் அக்கா சில்வியாவுடைய வாழ்க்கை குறித்து நான் சில காரியங்களை இந்த நேரத்தில் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னால், திருமணமாகி வெள்ளூரில் கில்பர்ட்டத்தானோட செட்டில் ஆன பொழுது நான் அப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நான் பக்கத்தில் செய்யாருன்ற ஊரில் தான் வேலை செஞ்சதுனால அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்போது ரொம்ப அன்பான ஒரு சகோதரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சகோதரி, மிகவும் அன்பான சகோதரி. எனக்கு 3 சகோதரிகள், எல்லாருமே அன்புள்ளவங்க. அதில் ஒரு படி மேலே சில்வியா சொன்னால் உயிராக ரொம்ப நேசிப்பான். ஜார்ஜின்னு தம்பின்றதால, ஒரே தம்பி தான் அந்த 3 பேருக்கும். ஆனால் எல்லாருமே நேசிப்பாங்க. அதுலேயும் அதிகமாக இவன் அக்கா என்னை ரொம்ப நேசிப்பான். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிச்சயம் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கை கர்த்தர் அவன் கொடுத்துருக்கிறான். அதை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறான். சில்வியா பிறந்தது 1947ஆம் வருஷம். கர்த்தருக்குள்ள 73 வருஷம் கர்த்தர் உயிரோடு கூட வச்சுருந்தார். எவ்வளோ வியாதிகள் வந்து, அது விளையாடுகள் வந்து, அது மத்தியில் கர்த்தர் நல்லா வச்சுருந்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சேர்த்துக்கிறோம். வேறு அதில் இன்னொன்று காரியம் என்னன்னு சொன்னால், எங்கள் அத்தான் வந்து, அக்காவுடைய மாப்பிள்ளை அத்தான் கில்பர்ட்டத்தான் வந்து 1995 திடீரென்று மரித்து போனார்கள் ஹார்ட் அட்டாக்கில். அப்போது அவங்க அவருக்கு, எங்கள் அக்காவுக்கு வயசு அப்போ 48 வயசு. எவ்வளோ காலங்க நாங்கள் பயங்கரம். அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தால் எல்லா காரியமும் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான சூழ்நிலை. வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு தான் பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியாக வளர்த்து வந்தான். அதுக்கு முன்னால் எத்தனையோ வருஷம் ஒரே ஏர்னிங்கில் அத்தானுடைய வேலையும் போய்விட்டது. 73 அத்தானுடைய வேலையும் போயிடுச்சு, டிஸ்மிஸ் ஆகிட்டாங்க. ஆனாலும் தன் புருஷனுக்கு சம்பாத்தியம் கிடையாது. தன்னோட ஒரு சம்பாத்தியத்தில் அவன் இருந்தால் கூட மன ரம்மியமாக பிள்ளைகளை கவனிச்சிட்டான். அத்தான் அப்படி நல்லா கவனிப்பான். அதான் அவருடைய குணம். என்னன்னா, சில பேர் வந்து நான் மட்டும்தான் நான் சம்பாதிக்கிறேன், என் புருஷனுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எகிரிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு நாளையும் எங்கள் அக்காவை பார்க்கவே முடியாது. ரொம்ப அன்பானவர். அது மாத்திரமில்லை, வெளிநாட்டுக்கு போன பிறகும் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சான். பிள்ளைகள் அதுக்கு ஏற்ற தகுந்த படிப்பு படித்த பிறகு பிள்ளைகளும் வேலைக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அத்தான் இல்லை. அத்தான் இருக்கும்போது இல்லாத பொழுதும் கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் அத்தானுடைய இழப்பின் மத்தியிலும் பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்கிறான். பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, ஷேலிக்கு அருமையான பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் கொடுத்தான். அந்த 2 பிள்ளைகளையும் அருமையாக வளர்த்து கொடுத்தான். அது மாத்திரம் இல்லை, டானியுடைய கடைசி பொண்ணு அடிக்கடி பெங்களூர் போய் அவளையும் வளர்த்து கொடுத்தாங்க. நல்ல கர்த்தருக்கு ஏற்றபடியாக பிள்ளைகளை வளர்க்குறதுல நல்ல சிறந்த ஒரு தாயாக அவளை பயன்படுத்தி வந்தாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அந்த இப்போது அவங்க என்ன இதில் முக்கியமான சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், அப்படி அன்பு கீழாக எந்த அன்பும் சொல்லவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய காரியம். அவ்வளோ அன்பானவர், எல்லாரையும் நேசிப்பான். அது பிள்ளைகளை விசேஷமாக பார்க்கும்பொழுது, பிள்ளைகளை தான் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியாத சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் ஆள் வச்சாங்க. ஆனால் அது வரைக்கும் வீட்டில் ஒரு சம்பளம், ரொம்ப கஷ்டம். அந்த மத்தியில் ரொம்ப மனரம்யமாக பிள்ளைகள் இடத்துல எப்படி வேலை வாங்குவான்னு சொன்னால், சரி செஞ்சிருமா அப்படின்னு சொல்லி அன்பாக பிள்ளைகிட்ட சொல்லி வேலை வாங்குவான். அது பிள்ளைங்களும் நல்ல கீழ்ப்பிடிதலான பிள்ளைகள். ஷேலி டாலி 2 பட்ட பிள்ளைங்க நல்லா செய்யும், வீட்டில் வேலை செய்யும். அது மாத்திரமில்லை, அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய மனைவிக்கு ஆப்ரேஷனுக்காக 2 தடவை அந்த வீட்டில் அவங்க அக்கா வெளிநாடு போகல,
வெள்ளூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரே சம்பளம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் நான் என்னுடைய மனைவிக்கு ஆப்ரேஷனுக்காக 2 வாட்டி வெள்ளூருக்கு போயிருக்கேன். அங்கே அக்கா வீட்டில் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை வீட்டில். நான் கொஞ்சம் காசு கொண்டு உதவி செய்வேன். ஆனாலும் அவங்க ரொம்ப மனரமியமா அத்தானும் சரி அக்காவும் சரி நல்லா கவனிச்சு எங்களை அந்த ஆப்ரேஷன் நேரத்துல எல்லாம் கூடவே இருந்து எல்லாம் எங்களை பார்த்து மனைவியை நல்ல பூர்ண சுகத்தோடு கூட அனுப்பி வச்சாங்க. மன சந்தோஷமா இந்த காரியங்களாம் நான் மறக்கவே முடியாது. நல்ல பிள்ளைகளையும் நல்லா வளர்த்தாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அவருடைய இழப்பு பிள்ளைகளுக்கு விசேஷமாக ரொம்ப கூட இருந்த பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப இழப்பு. ஏன்னா 3 பிள்ளைங்க. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சாம் இருந்தா பாருங்க. அதுதான் ஒரு வெளிநாட்டில் இருந்தான்னா அவ்வளோ கவனிச்சிருக்கவே முடியாது அம்மாவை. ஆனாலும் கர்த்தர் அவனையும் இருக்க வச்சு 3 பிள்ளைங்கள் இருக்கும்போது அந்த மரணம் நேரிட்டதுனால அந்த பிள்ளைகளை நல்லபடியாக அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் வரும் நாட்களில் பிள்ளைகளை ஆட்டி தேட்டி அரவணைக்க முடியாத நான் கர்த்தரத்தில் ஜெபித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, அவருடைய அக்கா காட்டின நல்ல பண்புகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு நம்மளும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. I deem it a privilege to pay tribute to Sylvie Akka. I really miss her because all these days, for anything, be it for a medical condition or for anything else, I would go to her for help and she would advise me beautifully. What struck me first about her from the time I've seen her as a little child was her soft nature. She was very soft spoken. I've never seen her raise her voice and shout, always with a beautiful smile, and that impressed me a lot. And I thought that I should imbibe those qualities in myself too. To be soft spoken, to be smiling, whatever your condition, whatever she went through, she was always with a smiling face. And that encouraged me also. It encouraged me to take everything with a smile. And I remember fondly the days when Mama, Akka, Dolly, Shirley and Sam used to come home for summer holidays. I should say they were the best days of my life. We really enjoyed those times together, going out to the beach, going for movies, and also preparing food together and eating it. And also our trips to Vellore, we used to look forward to it. We used to enjoy going to Mama's house, and Akka used to bring us lovely things from Don Bakery to eat, and then Sam used to get us nice pakodas, so we used to feast on it. And of course our favorite pastime, going for movies, otherwise watching movies at home. And Akka also took such good care of my Amma when she underwent her surgery. She was there by her side, took care of her, and she was very close to us, very close to our family. And we miss her a lot. Especially my mom. My mom used to confide in her, share all her problems with her, and now she feels kind of left out. But I know that Akka is safe with Jesus, safe in his arms, and I thank God for her faith. Thank God for her faith that made her well, but it was God's will that she had to be with him now. Thank you, Dolly, Shirley and Sam, for giving me this opportunity to speak about Akka. Thank you. பிரைஸ் தி லார்ட். சில்லி பாட்டி மூலமாக என்னோடய வாழ்க்கையில் தெய்வம் செய்தான நன்மைகளை உங்கள் முன்னாடி
நான் சொல்வதற்கு தேவன் தந்ததான இந்த தருணத்துக்கு தேவன் நன்றி சோத்திருக்கிறேன். வில்லிப்பட்டி பற்றி சொல்லணுன்னா 2003 நான் பிறந்ததுலேருந்து 18 வருட காலமாக என் கூட இருந்து என்னை வழி நடத்தினார்கள். நல்ல பாதையில் என்னை நடத்தினார்கள், என்னை வளர்த்தாங்க. எனக்கு ஒரு தாயாக இருந்தாங்க, நல்ல தாயாக இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்த டைமோட எங்கள் பாட்டி கூட இருந்த டைம் தான் அதிகம். நல்ல பாதையில் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தது பாட்டி தான். இத்தனை வருட காலமாக பாட்டி என் கூட இருந்தாங்க. திடீர்னு அவங்க இல்லைன்னும் போது சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் தேவன் எப்படியோ துணையாக இருந்து கவலைகளெல்லாம் மறக்க வைக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி சொல்லியிருக்கிறேன். வில்லிப்பட்டி பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதது ஒன்றுமே இல்லை. எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க சோகமாக கவலையாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. கவலையாக இருந்தாலும் அதை அவ்வளோ எங்ககிட்டலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. சிலது சொல்லுவாங்க சில சமயம், ஆனால் அவங்க மோஸ்ட்டாக எல்லாமே ப்ரேயரில் தான் இருப்பாங்க. நைட் நேரங்களில் நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். அவங்க கூட படுக்கும்போதெல்லாம் நான் நைட்டில் சில சமயம் தூக்கம் வராதப்போ எழுந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் அவங்க படுத்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கண்ண மூடி அப்படியே சூத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜபங்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நைட்டு 1 மணி அந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. காலையில் முழிப்பு வந்தால் எழுந்துச்சி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நானே கூட பார்த்துருக்கேன் நிறைய முறை. அவங்களுடைய ஜபம் தான் நம்ம குடும்பத்தை இன்ன வரைக்கும் நல்லா வழிநடத்தியிருக்கு. அவங்க செய்ததான ஜபங்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல மரணத்தை கொடுத்துருக்கு. நமக்கு நம்முடைய பார்வையில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கவலைப்படலாம். இருந்தாலும் தேவன் வந்து அவங்களை இப்படி தான் எடுக்கணுன்ட்டு அவர் சித்தம் வச்சிருக்கிறார். உயிரை கொடுக்குறதும் அவர் தான், உயிரை கொடுக்குறதும் உயிரை எடுக்கிறதும் அவர் தான். பாட்டியோட மரணம் வந்து நம்மளுக்கு சில சமயம் அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம யோசிப்போம். இருந்தாலும் தேவன் அந்த கரெக்டான டைம் வரும்போது அவங்கள எடுத்துக்கிட்டார். நம்ம ஒரு நாள் நிச்சயமாக அவங்கள பார்ப்போம். அந்த நிச்சயத்தோடு நான் இருக்கிறேன். இதே போல் நம்ம எல்லோரும் விசுவாசிப்போம். தொடர்ந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லணுன்ட்டு தோணுது. அதாவது இப்போது நேற்று வந்து எங்கள் பெங்களூரில் எங்கள் சென்ட்ரல் பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர் 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு பாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு உயிரை எடுக்கிறது வந்து தேவனுடைய கையில் தான் இருக்குது. இப்போது ஒரு தோட்டம் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அவர் அந்த பழத்தை பறிக்கிறது எப்படி வேணால் பறிக்கலாம். கொம்பை வச்சு தட்டி பறிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பழங்கள் அதுவே அழுகி போய் கீழே விழுந்துடும். அதே மாதிரி எவ்வளோ டைப்பாக எத்தனை மெத்தட்லலாம் அதை பழத்தை நம்ம பறிக்கலாம். அதே போல் தான் நம்ம உயிரும். தேவன் வந்து எப்படி வேணால் எடுக்கலாம். அந்த 2 பாஸ்டர்ஸும் ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தாங்க. ஆக்சிடெண்ட்டில் தான் இறக்கணுன்ட்டு தேவன் அவங்க உயிர் அப்படி தான் எடுக்கணும்னு ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்காரு. அதே போல் தேவன் எடுத்துட்டார். அந்த மாதிரி அவர் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த பாஸ்டர். அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஃபியூனரல் சர்வீஸில் நான் இருக்கும்போது எனக்கு பாட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம பார்வைக்கு என்னடா இது இப்படி ஆகிடுச்சு, வேக்சின் போட்டு இறந்துட்டாங்களே, நல்லா தானே இருந்தாங்க அப்படிலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம மனுஷிகமாக நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் அப்படி தான் அந்த கரெக்டான டைமில் அதன் மூலமாக தான் எடுக்கணும் அப்படின்னு தேவன் தீர்மானித்து வச்சுருக்காரு. அதே போல் கரெக்டான நேரம் வரும்போது இந்த பழத்தை எப்படி தோட்டக்காரன் பறித்து கொண்டு போகிறானோ அதே போல் பாட்டியை கர்த்தர் சேர்த்துக்கொண்டார். இதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அவங்க விட்டு சென்றதான பாதி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதே போல் நாமும் அவர் விட்டு சென்றதான பாதையை கடந்து செல்லுவோம். நம்முடைய மரணமோ அல்லது கர்த்தரோட வருகையோ எதுவாக இருந்தாலும் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். தொடர்ந்து நாமும் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும்.
பாட்டியை போல் எப்பவுமே ஜெபங்கள் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஜெபத்தில் இருக்கிறப்போம் அவங்க ஜெபத்தில் வைக்கிறது போல் நாமும் எதுனாலும் ஜெபத்தில் வச்சு தேவன் இடத்துல கிட்டி சேர தேவன் தான் நம்ம கேள்வி தரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். பாட்டியை பற்றி பேசுறதுக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்த என் தேவனை நான் அன்றோடு சொத்திருக்கிறேன். பாட்டியை பற்றி சொல்லணும்னா எப்போதுமே அவங்களோட சாஃப்ட் அண்ட் கைண்ட் நேச்சர் தான். நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா கூட இருந்ததை விட எங்கள் பாட்டியோட வளர்ந்தது தான், பாட்டியோட இருந்தது தான் அதிகம். அவளை இது வரைக்கும் என்னையும் என் அண்ணனையும் ஒரு நாள் கூட கை நீட்டி நான் ஸ்கூல் போகும்போது அந்த ரோட்டை தாண்டும் போது வரைக்கும் அந்த வீட்டாண்டி இருந்து பாய் சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நான் 3:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன். அப்போது அலாரம் வச்சுட்டு ஏஞ்சி வந்து எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் வர வரைக்கும். அதே மாதிரி நான் சாயங்காலத்துலாம் கூட எதுவுமே சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். அப்போ கூட அவங்களுக்கு தெரியும் அது கூட. பட் இருந்தாலும் டெய்லி வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றியா, ஏதாவது குடிக்கிறியா, ஏதாவது வேணுமா, ஏதாவது செஞ்சு கொடுக்கிட்டா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஏதாவது அப்செட்டாக இருந்தால் கூட, ஏதாவது டயர்டாக இருந்தால் கூட, தலைவலிக்குதா அம்மா வந்து கேட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கிட்டா, ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா, அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு நேச்சரும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எனக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஹெல்ப்ஸ், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே இடத்துல சும்மா உட்காந்து இருக்கிறது பிடிக்காது. ஏதாவது அவங்களுக்கு செய்யணும், ஏதாவது வேலை செய்யணும், வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி தான் எப்பவுமே அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஸ்கூல் படிப்புகளும் என் கூட தான் இருந்தாங்க, நிறையா சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது. 4th ஸ்டாண்டர்டில் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது படிக்கிறதுக்கு தமிழ்லாம். ஆனால் அதே 7th ஸ்டாண்டர்டில் எனக்கு அதிகமாக வாங்கின மார்க்கே எந்த சப்ஜெக்ட்லாம் தமிழ் சப்ஜெக்டில் தான். ஏன்னா அந்தளவுக்கு என்னை தமிழில் ட்ரெயின் பண்ணி அவங்க நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. அதே மாதிரி பயாலஜிலையும் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்பிரிச்சுவல் வேலை பார்க்கணுன்னா கூட அவங்க வந்து நைட்லாம் கூட அவங்க ஜெபிச்சுனே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்போவுமே பைபிள் தான் படிச்சுன்னு இருப்பாங்க. பைபிளே தான் அவங்களுக்கு வாழ்க்கைன்ற மாதிரியே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் காலையில் ஏஞ்சி கூட எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செஞ்சுட்டு போய் பைபிள் படிச்சுட்டு சாப்பிட்றது. அதே மாதிரி சாயங்காலத்தில் பைபிள் படிக்கிறது. எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் எப்போ சும்மா இருந்தாலும் எப்பவுமே பைபிள் படிச்சுன்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நைட்லாம் கூட அவங்க தூங்குறதுலாம் கூட பார்த்துருக்கேன், எப்பவுமே ஜம்ப் பண்ணினே தான் இருப்பாங்க. நைட்லாம் கூட ஜம்ப் பண்ணுவாங்க. காலையில் ஏஞ்சா தெரியும் அவங்க முகத்தை சரியாக தூக்கம் இருந்திருக்காது. நான் கேட்பேன், என்ன பாட்டி சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் அப்படின்வாங்க. என்னாச்சு பாட்டின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடா அப்படின்வாங்க. அந்த சிக்காக இருந்த டைம்லலாம் அந்த மாதிரி தான், ரொம்ப நாள் தூங்க மாட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தா எப்பவுமே ஜம்ப் பண்ணினே தான் இருப்பாங்க. நைட்லாம் கூட நைட் எத்தனை மணி 2 மணிக்கெலாம் கூட நான் ஏஞ்சி பார்க்கும்போதெல்லாம் கூட எப்பவுமே ஜம்ப் பண்ணிக்கின்னு. இந்த மாதிரி நிறையா நற்குணங்கள் அவர்கள்கிட்டேருந்து நாங்களும் எங்கள் வீட்டாரும் எல்லோரும் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க இல்லாதது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அப்போ எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்ச நாள் போதான் தெரிஞ்சது. இப்போ தான் கொஞ்சமாச்சு இந்த அவங்க செஞ்ச வேலைகளை கொஞ்சம் செய்யறதுக்கு கிருபையும் பலத்தையும் தேவன் தருகிறார். அவர்கள் இறந்தவுடன் இந்த வீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனாலும் எங்கள் வீட்டாலையும் சீக்கிரமாய் தேவன் தான் ஒரு ஆறுதல் தேவனாக இருந்து இங்கே எல்லாரையும் தேவன் ஆறுதல் படுத்தினால். அதே மாதிரி இங்கே அவங்க கூட நிறையா நாள் இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்களை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அவர் பரலோக ராஜ்யத்தில் அவரை முகமுமாய் காண்டு அவர்களை ஒன்றாய் சேர்ந்து பார்த்து பரலோக ராஜ்யத்தில் ஒன்றாய் கூடி மகிழ்வோம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதுக்காக நீங்கள் யாரும் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். For the heart bruised and broken, Lord have mercy, Lord have mercy. For the prayer left unspoken, Lord have mercy, Lord have mercy. For the shame separating, Lord have mercy, Lord have mercy. In our fear and all our failing, Lord have mercy, Lord have mercy. We lift a song in the light of our need, for you are able always
mercy, Lord. For our hurt held so deeply, Lord, have mercy. Lord, have mercy. For the dream lost completely, Lord, have mercy. Lord, have mercy. We lift a song in the light of our need. For you are able always in all things. And in this moment we fall at your feet. Lord, have mercy. Lord, have mercy. Have mercy, Lord. Have mercy, Lord. Lord, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Just lift a prayer to Him. Words that you can't say. When you don't know how to pray, cry out to Him. We cry out to you, Lord. Lord, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. We lift a song in the light of our need. For you are able always in all things. And in this moment we fall at your feet. Lord, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Oh, have mercy, Lord. Have mercy. Have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Have mercy, Lord. Cry out to you, Lord. Have mercy, Lord. He set you free so you could see how much He loves you. Just take a look, it's in His book, how much He loves you. His word reveals all that He feels. He spelled it out. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ சமூகத்துல இன்றைக்கு ஆறுதல் கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறேன். விசேஷமாக அன்பான சில்வியத்தை அவர்களுடைய நினைவுகள் இந்த அரை மணி நேரமாக அதிகமாக நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதை நாம் அறிவோம். கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். வேதத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 51 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 57ஆம் வசனம் வரை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது
ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, கடைசி நாள்ல ஆண்டவருடைய வருகையில நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற நாமும் ஒரு நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்போம் என்பதே. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக அங்கே சொன்ன செய்தி அதுதான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கும் அன்பான அத்தை கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அறிவோம், நம்முடைய அருமை பிள்ளைகள் ஆண்டி பப்ளு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமனி சொல்லும் போது, அவங்கள குறிச்சு சொல்லும் போது சொன்னாங்க, அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் அப்பா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அப்பா எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரிகள் குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லி ஆண்டவரே ரட்சியும் ரட்சியம்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும் ஆரம்ப நாட்கள்ல நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டபடியே ஒவ்வொருவராக ஆண்டவர் அவருடைய பாதத்துக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள திருப்பி கொண்டார். ஜெபங்கள் ஒரு நாளும் மடியிலே திரும்புகிறதில்லை என்பதை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வேதத்துல நான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு, அவங்க மிகுந்த சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கிறார்கள். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான இடம். நாம் அறிந்திருக்கிறது போல இந்த பூமியில நமக்கு பிரியமான பல இடங்கள்ல நாம் வசிக்க விரும்புவோம். ஆனா தேவன் மனிதனுக்காக படைத்த முதல் காரியம், பைபிள்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ் என்ன இருக்குன்னா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனிதனுக்காக தேவன் படைத்த முதல் கிரியை பரலோகம், வானம். அங்கே வாழ வைக்கப்படும்படியாய், அங்கே கொண்டு செல்லும்படியாக ஒரு ஆயத்த பண்ணுகிற இடம்தான் இந்த பூமி. இந்த பூமியில அவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாத எந்த நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவராக வாழ்ந்திருந்தாலும் சரி, அவரால் பரலோகம் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். அப்போ இயேசுவை தேடாமல், இயேசுவை விசுவாசிக்காமல், இயேசுவை நோக்கி பார்க்காமல், ஜெபிக்காமல் எந்த ஒரு விசுவாசியும் பரலோகத்துக்கு வர முடியாது. வேதம் தெளிவாக அதை நமக்கு சொல்கிறது. பரலோகம் ஒரு மிக அழகான ஒரு இடம். பாலியாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர், அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் வாழ்க்கையில நடந்த டெஸ்டிமனி அவர் சொன்னதை கடந்த நாட்கள்ல நான் பார்த்தேன். அது எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியர், அவருடைய மனைவி இளம் வயதிலேயே மரித்து போனார்கள், சின்ன பிள்ளைகள். அந்த மனைவி மரித்து போன அந்த காலத்துல ஒரு 10 நாளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் அம்மாவுடைய கல்லறைக்கு போகணும்னு சொல்லி போய் பார்க்கிறார்கள். மழையினாலே அந்த கல்லறை வந்து உடைந்து இருக்கிறது, பூசின அந்த சிமெண்ட் எல்லாம் உடைஞ்சிருச்சு. உடனே அந்த பிள்ளைங்க ஒருவேளை அம்மா உயிரோடு இருக்கிறாங்களான்னு தேடலான்னு சொல்லி தேடுற அளவிற்கு ரொம்ப வெறித்தனமான பாசம் அம்மா மேல. உடனே துக்கத்தோடு கூட, அங்க உயிரோட இல்லை அவர்கள், துக்கத்தோடு அவர் வீட்டிற்கு வந்தார். மனைவியை இழந்த சோகம், பிள்ளைகள் அம்மாவை இழந்து தவிக்கிறார்கள், சிறு பிள்ளைகள். அப்போ இவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சு தேவ சமூகத்துல இருந்த போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து மரித்து போனார். டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட். அதனால அந்த பாஸ்டரும் மரித்து போனார்.
இப்போ அந்த பிள்ளைகள் நிற்கதியாய் இருக்கிறார்கள். பாலியாங்கிச்சோ அவர்களுக்கு செய்தி வந்திருக்கிறது, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி, பாஸ்டர் இறந்துட்டாங்கன்னா இவர் பரியலுக்கு ஆள் அனுப்புகிறார். பாஸ்டருங்க மற்ற பாஸ்டர்களை அனுப்பி அந்த பாஸ்டர் அடக்கம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தி நடந்து முடிக்கிறதுல கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3ஆம் நாளில அடக்க ஆராதனைக்காக கடந்து சென்ற போது நடந்த சம்பவம் என்னன்னா, அவரை பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும். பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு அவர்கள் எல்லாரும் சுத்தி நின்று பாடலை பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பாடியை தூக்கி வைக்கிற நேரத்துல, தூக்கலான்னு பக்கத்துல போய் தூக்குற நேரத்துல அவருக்குள்ள உயிர் வந்து விட்டது. அவர் 3ஆம் நாள்ல உயிரோடு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. எந்திரிச்ச உடனே சொல்றாரு, ஐயோ நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் எங்க செத்துட்டேன் அப்படின்னு. உடனே டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் காட்டுறாங்க. அப்போ அவர் சொன்னாராம் என்ன நடந்ததுன்னு. பாலியங்கிச்சோக்கு அவர் சொன்னது, அவர் மரித்த உடனே அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்த போது பின்னாடி இருந்து யாரோ ஒரு பட்டயத்தை எடுத்து நெஞ்சில குத்துன மாதிரி இருந்துச்சா. அது குத்துன உடனே பாத்தீங்கன்னா அவருடைய உடல் கீழே விழுந்து விட்டது, அவருடைய ஆவி வெளியேறி வந்து விட்டது. வெளியே அந்த ஆத்மா வெளியே, அவர் தன்னுடைய உடலை பார்த்தார். தேவதூதர்கள் 3 தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வேகமாக அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனார்கள். அது அவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போற அந்த பாதை வட புறத்துல அது பயங்கர வேகமா போகும். அப்போ தேவதூதர்கள்ட்ட கேட்டாராம், பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, 1 நாள் ஆயிடும், ரொம்ப தூரம் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படியே மேல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பரலோகத்தின் வாசல்ல இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். சந்தோஷம் தாங்க முடியல. இயேசு அவரை வரவேற்றார். வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நேரா ஆராதனை நடக்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கர மகிமையான ஒரு இடம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் மக்கள் எல்லாரும் பிதாவை என்ன செய்திருக்கிறார், ஆராதித்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த, பிரகாசம் நிறைந்த, பொன் தள வீதி போடப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆராதனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, ஆண்டவர்கிட்ட இவர் கேட்டாராம், என் மனைவியை நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, வா உன்னை அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாராம். பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மேன்ஷன், ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு வாசல்ல உள்ள கதவு திறந்த உடனே பார்த்தா உள்ளுக்குள்ளார அவருடைய மனைவி இருந்தார்களாம். அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருந்தாங்க. பாலியங்கிச்சோ சிரிச்சாராம். ஏன்னா அவர் பாலியங்கிச்சோ சொல்றாரு, இருக்கிறதுலயே அசிங்கமான ஒரு மனைவியை ஒரு மனிதனை கட்டி வைக்க முடியும்னா அந்த பொண்ணு தானா, அவ்வளோ அசிங்கமா இருப்பாங்களாம். அவர் சொல்லுவாராம், பாவம் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற, இந்த பொண்ணு அவ்வளோ அசிங்கமா இருக்கு, எப்படியா கல்யாணம் பண்ணேன்னு பாலியங்கிச்சோ கேட்கிற அளவுக்கு அந்த பொண்ணு அசிங்கமா இருப்பாங்களாம். ஆனா பாத்தீங்கன்னா பரலோகத்துல அவர் சொல்றாரு, கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாலியங்கிச்சோ கேட்டிருக்கிறாரு. இவர் சொல்ற, இல்ல மனைவியை நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா, கிரைஸ்ட் லைக் பியூட்டி. ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கு, ஆனா அந்த ஒரிஜினல் ஃபேஸை விட ஓவர் ஷேடோ பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அழகு அவருடைய முகத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம லேட்டஸ்டா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செல்போன்ல ஒரு ஆப் வந்திருக்கு. நம்ம மூஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். இன்னொருத்தன் எவனாவது அழகா இருக்கிற மூஞ்ச சேர்த்து நம்மளையும் எப்படி காட்டும் அந்த போட்டோ, அப்படியே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க அந்த வேலையெல்லாம் சில நேரம் செய்வாங்க. அந்த மார்பிங் பண்ணி 2 உருவத்தை ஒன்றாக்கி ரொம்ப அழகான ஒரு உருவமா காட்டுவது. அது போல பரலோகத்துல இருந்த அந்த அவருடைய மனைவி அவ்வளவு அழகா இருந்தார். அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம், நான் தான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பாட்ட நான் தான் கேட்டேன், எதுக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாங்களாம், இவர் நேரா போய் தொட போயிருக்கிறார். அவன் சொல்ற, தொடாதீங்க என்ன, நீங்க என்ன இப்ப தொடக்கூடாது, நீங்க இன்னும் முழுசும் எங்க வரல, பரலோகத்துக்கு வரல, நான் உங்களை பார்க்கணும், நீங்க பரலோகத்தை பார்க்கணுன்றதுக்காக உங்களை கொண்டு வர சொன்னேன். பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்க, துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய சொல்லுங்க, நான் அதை தான் விரும்புறேன், என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், அம்மா நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க அவங்களுக்கு சொல்லணும், பிள்ளைங்க துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க, நீங்களும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நிறைய ஊழியம் செய்யணும்னு சொன்னான். உடனே கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாராம். வெளியே வந்தா பாத்தீங்கன்னா அவங்க சபையில இருக்கிறதுலயே ஒரு சாதாரணமான சர்ச்சை கூட்டுற ஒரு பாட்டி, அந்த பாட்டி ஏற்கனவே மரித்து பரலோகத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு அடுத்த வீடு பெரிய பங்களா, அந்த வீட்டுல வாசல்ல அந்த பாட்டி நின்றுட்டு, பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறான். ஆனா இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா, பெரிய வீடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த வீடு ஒரு சின்ன வீடு,
அந்த வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா அந்த சபையினுடைய முக்கியமான மூப்பர் அவர் நிக்கிறாராம். இவர் பாக்குறாரா, என்ன ஆண்டவரே சின்னோண்டு வீடா இருக்கு இந்த மூப்பருக்கு, அந்த பாட்டிக்கு அவ்வளவு பெரிய வீடா இருக்குன்னா சொன்னாரா, அவங்க சர்ச்ல ஆண்டவருக்காக எனக்காக செய்த கிரியைகள் அதிகம். இவங்க வெறுமன பணத்தை கொடுத்துட்டு ஒரு காணிக்கையை போட்டு தங்களுடைய நிறைவுல இருந்து செஞ்சாங்க. ஆனா அவ குறைவுல இருந்து எனக்காக நிறைய செய்தாள், அதனால பரலோகத்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உடனே இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல, ஆண்டவரே ஷோமி மை ஹவுஸ், என் வீடு எப்படி இருக்குன்னு காட்டுங்க, என் வீடு அப்போ ஊழியக்காரன் நான் பெரிய வீடா இருக்கும்னு சொல்லி ஒரு எண்ணம். உடனே வா உன் வீட்டையும் காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரா. பாத்தீங்கன்னா லிண்டில் லெவல்ல நிக்கதான் வீடு, மேல கூரையே இல்ல, மேல வேலை முடியவே இல்லை. இவருக்கு இருதயம் நின்று போச்சான். ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, என்ன ஆண்டவரே அங்கெல்லாம் அரண்மனை, அந்த பாட்டிக்கு கூட அரண்மனை ரெடியா இருக்கு, என் மனைவிக்கு எல்லாம் ஃபுல்லா இருக்கு, எனக்கு இத்தினோண்டா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொன்னா, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு பூமியில, நீ போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு தேவதூதன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாராம், உன் பாடியை கொண்டு போய் எரிக்க போறாங்க, சீக்கிரம் கிளம்பு, உன் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு தேவதூதர்களை உடனே உன்னை கொண்டு போய் எடுத்து கீழே பூமியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அவருடைய உயிர் வந்து விட்டது. அவர் மீண்டும் உயிர் தெழுந்து விட்டார். நடந்த சம்பவம். அவர் சவுத் கொரியால பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சோடைய பிரேயர் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சாட்சி சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. பரலோகம் உண்மையான இடம். பரிசுத்த வேதாமம் முழுவதிலும் பரலோகத்தை குறித்த ஏகப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் மிக அழகான இடம். பரலோகத்துல சிங்காசனங்கள் உண்டு, நதி உண்டு, அந்த நதியின் அருகில ஜீவ விருட்சம் உண்டு, அந்த ஜீவ விருட்சத்துல கனிகள் உண்டு, பரலோகத்துல சாப்பிட முடியும், அங்கே நமக்கு வலி வேதனை மரணம் இல்லை, பரலோகத்துல நிறைவான சந்தோஷம் இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவன் அனுபவிக்காத பெரிய சந்தோஷத்தை அந்த பரலோகத்துல அவன் அனுபவிக்க போகிறான். நான் ஏன் பரலோகத்தை பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பரலோகம் இல்ல பரலோகம் இருக்கான்னு எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பரலோகத்தை யாரு போய் பார்த்துட்டு வந்தா? பரலோகத்திலிருந்து வந்தவர் தான் சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. சில நேரம் பாத்தீங்கன்னா, போய் பார்த்துட்டு வந்தீங்களா, பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாங்களா? பார்த்துட்டு வந்தவர், செஞ்சவர், உருவாக்குனவர், படைத்தவர் தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனுடைய வரலாற்றின் ஆதாரங்கள் உறுதியாக இருப்பதை காட்டிலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்று ஆதாரம் உறுதியாக இருக்கிறது. இயேசு வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா ஆமா. இயேசு இந்த வந்தாரா அப்படின்னா வந்தார். எதுக்காக வந்தார்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்காக. இன்றைக்கு அத்தை ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, எங்க அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, இன்றைக்கு நீங்க மரித்தால், ஒருவேளை அந்த தம்பி ஒரு சம்பவம் சொன்னா, ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை எப்ப வேணாலும் பறிக்கிறதுக்கு ஓனருக்கு அதிகாரம் உண்டு. திடீர்னு பிஞ்சா இருக்கும் போது கூட பறிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலான்றது அவருடைய அதிகாரம். காயா இருக்கும் போது ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிடணும்னோ யூஸ் பண்ணணும்னோ நினைக்கிறது ஓனருடைய அதிகாரம். இல்ல பழுத்து போய் வயசாகி அது தானா கொட்டணும்னு விடுறதும் அவருடைய அதிகாரம். எந்த நேரத்தில் வேணுமானாலும் மரணம் வரலாம். ரெண்டு விஷயம் மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஒன்று, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். இந்த ரெண்டுக்குமே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். இதுல ரெண்டுல எது நடந்தாலும் என்னுடைய நித்தியத்தை நான் எங்கே கழிக்க போகிறேன் என்பதை நான் உறுதி செய்தாக வேண்டும். மனிதனுடைய ஆத்துமா நித்தியமானது. ஏதோ சத்து போனா எதுவும் தெரியாதுன்னு இல்ல, செத்து போன பிறகுதான் உண்மையான வாழ்க்கை தெரியும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மோசமா நம்ம வாழ்ந்தோம் அல்லது எப்படி பிரயோஜனமாய் வாழ்ந்தோம் என்பது தெரியும். மனிதனுடைய நித்தியத்தை இரண்டு இடத்துல அவன் கழிக்கிறான். ஒன்று பரலோகம் அல்லது நரகம். பரலோகத்துல நம்முடைய நித்தியத்தை கழிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில நாம் வாழ்ந்த போதே வாழும் போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பூமியில நீங்க கிறிஸ்தவரா பிறந்திருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லா கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம், ஆனா இயேசுவை விசுவாசிக்கவில்லை, நான் வேதத்தை வாசிக்கவில்லை, நான் சபைக்கு போகல, எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நிச்சயமா நரகத்துக்கு தான் போக முடியும். வேற வழியே கிடையாது. பரலோகம் போகணும்னா ஒரே வழி இயேசு மாத்திரம்தான், இல்லைன்னா வேற வழியே கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எல்லாம் மறுபடியும் சேர்க்கப்பட ஒரு வாய்ப்பு உண்டு. பரலோகத்துல மீண்டும் நம்மளுக்கு பிரியமானவர்களை பார்க்க ஒரு வாய்ப்பு உண்டு. யாரை மட்டும்தான் பார்க்க முடியும்னா, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டுமே பார்க்க முடியும்.
அவரோடு வாழ்கிறவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இன்றைக்கும் ஏசப்பாவுடைய கரத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க உங்களை நான் அழைக்கிறேன். பரலோகம் மிக உண்மையான இடம். அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நன்கு அறிந்தவர்கள். வேதம் முழுவதிலும் நமக்கு ஒரு பரலோக விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பூமியில ஒரு கல்யாணம் வச்சாலே ரொம்ப காஸ்ட்லியா விருந்து செய்வோம். பரலோகத்துல ஒரு மிகப்பெரிய விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ள அவர் வாஞ்சையா இருக்கிறார். நம்முடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே நாம் நித்தியமாய் வாழ போகிறோம். இந்த பூமியில தான் அந்த இடத்திற்கான அச்சாரத்தை, அந்த பரலோகத்திற்கு போவதற்கான முன் ஆயத்தத்தை நாம் செய்ய முடியும். அழிவுள்ளதாகிய நம்முடைய சரீரம் அழியாமையை சோந்தரிக்க இந்த பூமியிலே மறுரூபமாக்கப்பட்ட சிந்தையுடையவர்களாய் வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்க சமூகத்துல வருகிறோம். நீர் உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக தந்து எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் விசுவாசிக்க குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தமிடுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல எங்கள் குடும்பங்கள் முழுவதும் ஆண்டவரே உம்மை பற்றி பிடித்து கொள்ள, ஆண்டவரே உம்மை நேசிக்க, பாவங்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ள அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருவீராக. ஆண்டவரே, ஜென்ம பாவம் கர்ம பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சிந்தையினால் அவர்களை மறுரூபமாக்குவீராக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் டாலி அக்கா, ஷேர்லி அக்கா, சாமன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யும். உடைய நாம மாத்திரம் மயப்பட நாங்கள் குடும்பமாய் இணைந்து நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல குடும்பமாய் உடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக எங்க குடும்பத்தின் எல்லா நபர்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்புண்டாக நினைத்தொருளும். ஆண்டவரே, என் தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக அன்பான அத்தை குடும்பத்தாரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord.